ஏதோ ஒரு செஷன் அட்டன் பண்ணுறீங்க, அற்புதமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து எவ்வளோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு ஒரு செஷன் எடுக்கிறாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி என் ஹெல்த் இப்படி இருக்கணும், என் ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கணும், என் கரியர் இப்படி இருக்கணும், என்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு கோல் செட் பண்ணுறோங்க. அந்த கோலை செட் பண்ணுறோம், அதில் மோட்டிவேட் ஆகி உங்கள் ஸ்பீச்சில் மோட்டிவேட் ஆகி செட் பண்ணுறோம் இல்லையா, அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த மோட்டிவேஷனே பாசிட்டிவ் மோட்டிவேஷன், நெகட்டிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு 2 விதமாக பார்க்கலாம். இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அந்த தொப்பையை பார்க்குறப்பெல்லாம் ஒரு கோவத்தோட, ஒரு வெறுப்போட, என்னடா நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியல, என்ன ட்ரெஸ் பண்ணாலும் தொப்பை மட்டும் பெருசாக தெரியுது, அசிங்கமாக இருக்கே அப்படின்னு, இந்த எப்படியாச்சும் இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு டயட்டோ ஒரு ஒர்க் அவுட்டோ பண்ணுறேன் அப்படின்னா அது நெகட்டிவ் மோட்டிவேஷன். என்ன ஆகும்னா அதெல்லாம் நான் செய்வேன். இந்த மோட்டிவேஷன் என்னை செய்ய தூண்டும் தான், நான் செய்வேன். ஆனால் செஞ்சு 1 இன்ச் 2 இன்ச் தொப்பை குறைஞ்சதும் பரவாயில்லடா, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகுது, பார்க்க அசிங்கமாக தெரியல, ஓகே நம்ம ரைட் ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம செஞ்சுட்டு இருந்த டயட்டு ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் விட்டுடுவோம். கொஞ்ச நாளில் திரும்ப நம்ம பழைய பழக்கங்கள், அந்த உணவு முறை எதுவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எல்லாம் மாற்றல இல்லைங்களா, திரும்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு முறைகள் எல்லாம் என்ன பண்ணோம்னா திரும்ப அந்த தொப்பையை கொண்டாந்து வச்சிரும். இதுதான் நம்ம லூப். ஆரம்பிப்போம், இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இது நெகட்டிவ் மோட்டிவேஷன். இதுவே நமக்கு தொப்பை இருக்குனாலும் வயிறு லேசாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு லேசாக, நமக்கு வயிறு இன்னும் சின்னதாக இருக்குது, ஃப்ளாட்டாக ஸ்டொமக் இருக்குது அப்படின்னா அது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து அது ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரிலாம் நம்ம பாசிட்டிவாக அதை வெறுக்காமல் பாசிட்டிவாக மோட்டிவேட் ஆகி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன டயட் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்களை கொண்டு வரோமோ அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். காலையில் எந்திரிக்கிறதே கடுப்பாக இருக்குப்பா, இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கலைன்னா வேலைக்கு போக எல்லாம் லேட் ஆகும், இன்னைக்கு நாள் பூரா லேட் ஆயிரும், அந்த கன்றாவிக்கு தான் காலங்காத்தால் எந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா 4 நாள் எந்திரிப்பீங்க, 4 நாள் எந்திரிக்க மாட்டீங்க, பிரச்சனையிலேயே மாட்டிட்டு இருப்பீங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா அந்த நாளே ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்குப்பா, வேலை சாதனமாக நடக்குது, எல்லாம் நினச்சதெல்லாம் ரிலாக்ஸ்டாக நினைக்கிறதுக்கு முன்னாடியே எஃபர்ட்லெஸ்ஸாக நடந்துருது அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சிங்கன்னா ரெகுலராக எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. இது பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறது. அப்போது உங்கள் கோலை ஃபஸ்ட்டு ரெவ்யூ பண்ணுங்கள். அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்திருக்கீங்களா, நெகட்டிவாக எடுத்திருக்கீங்களா? பணம் சேர்த்து வைக்கிறோன்னா ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுருவோமோன்ற பயத்தில் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் மோட்டிவேஷன். நான் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு எனக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் வேணும்னு பண்ணுறது பாசிட்டிவான மோட்டிவேஷன். இதில் உங்கள் கோல்ஸை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள்.